தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் இது பற்றி பார்ப்போம். மாவட்டம் அது நீர்வீழ்ச்சி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ தருமபுரினா ஒகேனக்கல். இப்போ தருமபுரினா அந்த பூரின்னு வச்சுக்காங்க. பூரியில் ஒத்த கல் இது கடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா தருமபுரினா ஒகேனக்கல் அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்தது திருநெல்வேலினா என்ன வச்சுக்கலாம்னா குற்றாலத்தில் குளிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க திருநெல்வேலியில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா திருநெல்வேலின்னு வந்தால் என்ன வந்துடும்னா குற்றாலம் மற்றும் கல்யாணி தீர்த்தம் அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்தது தேனினா எப்படி வைக்கலாம்னா கும்பகாரி வந்து ஒரு கொடைக்கு வந்து கோயில் கொடைக்கு வாரன்னு வச்சுக்காங்களேன் திருவிழாக்கு. அப்போ கும்பகாரியை வந்து ஒரு தேனி கொட்டுனால அவள் என்ன செஞ்சிட்டான்னா சுருண்டு உளுந்துட்டா அப்படின்னு வச்சுக்காங்க. அப்படின்னா தேனின்னு வந்தால் என்ன வந்துடும்னா கும்பகரை மற்றும் சுருளி அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்தது நாமக்கல்னா ஆகாய கங்கை. இப்போது இந்த மக்கள் எல்லாமே எங்கே போகிறாங்கன்னா ஆகாய கங்கைக்கு தான் நீராட போவாங்க, குளிக்க போவாங்க அப்படின்னு வச்சுக்காங்க. அப்புறம் நாமக்கல் வந்தால் ஆகாய கங்கை. அடுத்தது நீலகிரி. இப்போ நீலகிரினா கேத்தரின் மற்றும் பைக்கரா. அது எப்படி வச்சுக்கலாம்னா நீல கலரில் இருக்க ஒரு கத்தரிக்காய் வந்து நினச்சிருப்பாங்கன்னா நீல கலர் கத்தரிக்காய் வந்து பைக்கில் போட்டு கொண்டு போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீலகிரினா கேத்ரின் மற்றும் பைக்கரா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சேலம்னா கிள்ளியூர். இது எப்படி சொல்ல ஷார்ட்கட்காண்டி தான் சொல்கிறேன். சேலம்னா கிள்ளியூர். இப்போ வந்து ஒரு பையன் வந்து அவன் பொண்டாட்டி வந்து என்ன செஞ்சிட்டான்னா சேலையோரம் கிள்ளிட்டான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்காண்டி தான் சொல்லுவேன், இது நினைக்கக்கூடாது. சரி, அடுத்து வந்து சேலம்னா என்னதுன்னா கிள்ளியூர். அடுத்து விருதுநகர்னா ஐயனார். இப்போ விருந்து வந்து எந்த கடவுளுக்கு அதிகமாக வைப்போம்னா ஐயனாருக்கு என்ன தான் விருது வந்து விருந்து வைப்போம் அதிகமாக அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா விருதுநகர்னா ஐயனார் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது கோயம்புத்தூர்னா இது ஒரு கோயம்புத்தூர் போல் எல்லாம் பொண்ணுங்கள் நேமே வரும். இப்போ பிள்ளைங்கள் நேமே எப்படின்னா வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை, குற்றாலம் அப்படி இதை வச்சு கோயம்புத்தூர்னா இது ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து திருப்பூர்னா திருமூர்த்தி அப்படின்னா திருமூர்த்தி. இப்போ அதிலே இருக்குது, அதனால் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து மதுரைனா குட்லாடம்பட்டி. இப்போது மது குடிச்சிட்டோம்னு நினச்சிவாங்கன்னா ஒரு குட்டையை குழப்பிடுவாங்க ஒரு இடத்துல, இல்லாட்டா லாடம் கட்டிடுவாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அப்படின்னா மதுரை அப்படின்னா குட்லாடம்பட்டி. அடுத்தது கன்னியாகுமரினா திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. இது எப்படின்னு இது வந்து நீங்கள் படிச்சுக்காங்க. ஷார்ட்கட் போட்டு பார்த்தோம், போட முடியல. அப்படி உங்களுக்கு ஷார்ட்கட்டாக தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.